விஷ்ணு பகவானுக்கு ஏகாதசி எந்த அளவுக்கு விசேஷமான நாளோ அதை விட பல மடங்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருஷத்துக்கு 4 முறை தாங்க வரும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த 4 மாதங்களுடைய முதல் நாள் மாத பிறப்புலதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது விடிகாத்தால 1:30 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் தான் இந்த நேரம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க வழிபாடுகளை முடிக்கணும். காலையில 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வழிபடுறது கூடுதலான பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும். வழிபாடு எப்படி செய்யணும்னா, நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் சன்னதிய அந்த துவஜஸ்தம்பத்தோட சேர்த்து 27 தடவை நீங்க பிரதட்சணமா சுத்தி வரணும். முடிஞ்சா நீங்க போகும் பொழுது கையில தாமரை பூவோ இல்ல வேற ஏதாவது உதிரி பூக்களோ வாங்கிட்டு போங்க. ஏன்னா ஒரு சுத்தம் பொழுதும் துவஜஸ்தம்பத்துல ஒரு பூவா நீங்க வச்சுட்டே வரணும். அப்படி வச்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு கவுண்ட் மிஸ் ஆகாம இருக்கும். 27 தடவை பிரதட்சணை முடிச்சதுக்கு அப்புறமா துளசி மாலை கையில வாங்கிட்டு போங்க. துளசி மாலையை பெருமாளுக்கு சார்த்த சொல்லி உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செய்துட்டு நீங்க என்னென்ன வேண்டுதல் வைக்கணுமோ அதெல்லாம் பெருமாள்கிட்ட வச்சுட்டு நீங்க வாங்க. அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிஞ்சா அடுத்த 3 மாசத்துல அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்துடும். இந்த 3 மாசத்துல நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். ஏன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு நேரம். முடிஞ்ச அளவுக்கு காலையில 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு செய்யுங்க. கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.